கலர் குண்டு வீசவா வந்தோம். எங்க ஸ்கெட்சே வேற சார். அதிர வைத்த லலிஜா வாக்கு மூலம் இது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உறைந்து போன டெல்லி போலீஸ். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹிவா மொய்தாரா பதவி நீக்கம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கு நீட்டிப்பதற்கான மசோதாக்கள் மக்களவையில் கடந்த 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. குற்றவியல் சட்டங்களின் பெயரை மாற்றும் முடிவு வாபஸ் பெறப்பட்டது என பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமான டிசம்பர் 13ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்ற மக்களவையினுள் பாதுகாப்பு அத்துமீறல் நடந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் பார்வையாளர்களாக வந்திருந்த 2 நபர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மற்றும் திருமண கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படும் வண்ண புகையை உமிழும் பட்டாசு போன்ற பொருட்களை எடுத்து அவை முழுக்க வீசினர். மேலும் சர்வாதிகாரம் கூடாது என அந்த இருவரும் முழக்கங்களை எழுப்பியபடி அவைக்குள் தாவி குதித்து தப்பியோட முயன்றனர். அப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த பாதுகாவலர்களும் அங்கிருந்த எம்பிக்களும் சுற்றி வளைத்து அந்த 2 நபர்களையும் பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு மீறல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வண்ண புகையை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 34 வயதான மனோரஞ்சன், 26 வயதான சாகர் சர்மா என்பதும், வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 42 வயதான நீலம் மற்றும் 25 வயதான அமோல் ஷிண்டே என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரும் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் கடந்த 14ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அந்த 4 பேரையும் 15 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு அனுமதி கோரினர். ஆனால் கைது செய்யப்பட்ட 4 7 நாள் போலீஸ் காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட 4 நடத்தப்பட்ட விசாரணையில் இச்சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டவர் லலிஜா என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமறைவாகி இருந்த லலிஜாவை பிடிப்பதற்கு தொழில்நுட்ப உதவியுடன் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் 14ஆம் தேதி லலிஜா தானாகவே டெல்லி காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்தார். சரணடைந்த லலிஜாவை கைது செய்த காவல்துறையினர் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு லலிஜாவும் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறை தரப்பில் லலிஜா தான் இந்த சதி வேலைக்கு மூளையாக செயல்பட்டார், லலிஜாவை பல்வேறு நகரங்களுக்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டியுள்ளது, அதேபோல் அவரின் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை கைப்பற்றி அதிலும் விசாரணை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதன் காரணமாக இவரை விசாரிக்க எங்களுக்கு 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று வாதிடப்பட்டது. டெல்லி காவல்துறையின் முறையீட்டை கேட்ட பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் லலிஜாவுக்கு 7 நாட்கள் காவல் விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் லலிஜா குறித்து சில தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. லலிஜா பீகாரை பூர்வீகமாக கொண்டவர். கொல்கத்தாவில் ஆசிரியர் பணி நிமித்தமாக கடந்த சில ஆண்டுகளாக தங்கியிருந்துள்ளார். லலிஜா அப்பகுதி சிறுவர்களுக்கு டியூஷன் எடுத்ததால் மாஸ்டர் ஜி என்று அப்பகுதியில் பரவலாக அழைக்கப்படுகிறார். அவரை அடக்கமான மென்மையான மனிதராக அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் கூறுகின்றனர். சில என்ஜிஓக்களுடன் தொடர்புடையவர் என்பதால் மாஸ்டர் ஜி அப்பகுதியில் நடக்கும் அனைத்து வகையான சமூக கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். இப்படித்தான்
பகத்சிங் ரசிகர் மன்றத்திலும் தொடர்பு கிடைத்துள்ளது. இதன் பின்னர்தான் நாடாளுமன்றத்தில் ஊடுருவும் திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எனது நண்பர்கள் மற்றும் எனது செல்போன்களை உடைத்து அவற்றை ராஜஸ்தானில் தூர எறிந்து விட்டேன். நான் ராஜஸ்தானில் இருந்து அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். பல்வேறு போலீஸ் குழுக்கள் என்னை தேடுவதை அறிந்த நான் டெல்லிக்கு திரும்பி வந்து போலீசில் சரணடைந்தேன். முதலில் நாடாளுமன்ற வளாகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தீக்குளிப்பு சம்பவத்தில் ஈடுபடவே போராட்டக்காரர்கள் திட்டமிட்டிருந்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து இதனை கேட்டு போலீசார் உள்ளிட்ட பலரும் ஆடிப்போய் உள்ளனர். மேலும் தொடர்ந்த லலிஜா, நானும் எனது நண்பர்களும் நாடாளுமன்ற வளாகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தீக்குளிப்பில் ஈடுபட திட்டமிட்டோம். தீக்குளிக்கும் போது உடலில் தீப்படாமல் இருக்க ஜெல் போன்ற மருந்து தடவிக்கொண்டால் அதிக காயம் ஏற்படாது. ஆனால் அந்த தீத்தடுப்பு மருந்து கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருப்பதால் தான் அந்த திட்டத்தை கைவிட்டோம் என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஈடுபட்ட அனைவரின் செல்போன்களையும் அழித்து விட்டதாகவும் லலித் தெரிவித்துள்ளார். ஆனால் லலிஜா அடிக்கடி விசாரணைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அடிக்கடி தனது வாக்குமூலத்தை மாற்றிக்கொள்வதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர் கூறியதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படும் நிலையில் பாஜக எம்பியுடனான தொடர்பு குறித்தோ உண்மையான நோக்கம் என்பது குறித்தோ வெளிப்படையாக கூறாதது மேலும் இதில் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.